புருஷன் கண்ணு முன்னாடியே எல்லாமே நடக்குது. அவன் கண்ணை பார்த்துக்கிட்டே பொண்டாட்டியும் எல்லாத்தையும் பண்றான். பொண்டாட்டி வேற இந்த மாதிரி சந்தோஷம் எல்லாம் கிடைக்காம ரொம்ப வருஷமா காஞ்சு போய் இருக்கிறதால இந்த சந்தர்ப்பத்தை ரொம்ப சந்தோஷமா பயன்படுத்திக்கிறான். ஹீரோவோட ஃப்ரெண்டும் நல்லா வேலை பார்க்கறான். கவலைப்படாத நண்பா, உனக்கு கண்டிப்பா குழந்தை கிடைச்சிரும், இந்த தடவை என் குறி தப்பாது அப்படின்னு சொல்லி சொல்லி நல்லா வெளுத்து வாங்குறான். புருஷனும் நடக்கிற விளையாட்டை ஒண்ணு விடாம பாக்குறான். நம்மளால இப்படி எல்லாம் பண்ண முடியலையே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஃப்ரெண்டோட தம்பி அப்படியே நின்னு பேசுறத பார்க்கும்போது ஹீரோ அப்படியே மனசுடைஞ்சு போறான். பொண்டாட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பாக்குறான். இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து பொண்டாட்டி இவ்வளவு சந்தோஷமா இருந்து இவன் பார்த்ததே இல்ல. அப்போ நம்ம கூட இவ்வளவு வருஷம் இவ எவ்வளவு சோகமா இருந்திருக்கிறா அப்படின்ற உண்மையை அவன் கண்ணால பார்த்து புரிஞ்சுக்கிறான். விட்டு படத்துல வர மாதிரி ஃப்ரெண்டும் விதவிதமான வேலைகளை செய்யறான். அவனுக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்கையும் பயன்படுத்தி ஹீரோயினை வேற ஒரு உலகத்துக்குள்ள கொண்டு போறான். அந்த மாதிரி வேலை நடக்கும் போது பொண்டாட்டியால புருஷனோட முகத்தை பார்க்கவே முடியல. வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே திரும்பிக்கிறான். ஃப்ரெண்டோட வீட்டுல தங்கி அவன் முன்னாடியே இப்படி ஒரு விஷயத்தை செய்யும் போது ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப குதூகலமா இருக்கு.